ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம ஓணம் அன்னைக்கு இருக்கிற வீடியோ தான். ஓணம் அன்னைக்கு, அதாவது இந்த வருஷம் மட்டும்தான் நான் பூக்களத்துக்கு எந்த எஃபெக்ட்டுமே எடுக்கலை. ஏன்னா இந்த வருஷம் குழந்தைங்க நாங்களே போட்டுக்கிறோன்னு சொன்னதுனால நாங்கள் அந்த சைடே திரும்பி பார்க்கலங்க. நம்மளுக்கான கிச்சனில் நிறையா ஒர்க் இருக்குது. ஓணம்னால எல்லாருக்குமே தெரியும், சத்யா, பூக்களம், நியூ ட்ரெஸ் இதுதான் எங்களுக்கு மெயின். அதனால நம்ம சத்யா பண்ணுறதுக்காக கிச்சன் பக்கம் போயிட்டோம். சத்யாவுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் கடைசியில் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேங்க. நாங்கள் 3 பேருமா சேர்ந்து பண்ணதுனால சீக்கிரமாகவே எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நாங்கள் இங்கே சத்யா ரெடி பண்ணுறதுக்குள்ளே தான் இவங்க பூக்களமே போட்டு முடித்தாங்க. அவ்வளோ லேட்டாக தான் போட்டாங்க. எல்லா வீட்லேயும் காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே பூக்களமெல்லாம் போட்டு முடிச்சிடுவாங்க. இந்த டைமில் நம்ம அம்மா வீட்டு ஃப்ரிட்ஜு கொஞ்சம் ரிப்பேராக இருந்தது. அதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நம்ம அண்ணா சதீஷ் அண்ணா வந்திருந்தாங்க. மீன்குளத்தி அம்மன் கோயிலுக்கு அவர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு சாமி கும்பிட வந்தவரை கூப்பிட்டு நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜை ரெடி பண்ண சொல்லிவிட்டு அவரும் ஓணம்னு கூட பார்க்காம நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போனாங்க. அவர் கிளம்புனதுமே ஓணம் சத்யா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாமேன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இலையை போட்டாச்சு. இலையில் சர்க்கரை வரட்டி, சிப்ஸு, இஞ்சி புளி, மாங்காய் அச்சாறு, அதே மாதிரி கூட்டுக்கறி, பைனாப்பிள் பச்சடி, தயிர் போட்டு தேங்காய் போட்டு கூட்டு மாதிரி வைப்போம். அது கூடவே மத்த நெரிச்சேரி, தட்டைப்பயிரும் இனிப்பு பூசணிக்காவும் சேர்த்து வைக்கிற கூட்டு, கூடவே தட்டைப்பயிர் பொரியலும் வச்சாச்சு. அப்புறம் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட மசாலா குழம்பு, மசாலா கறின்னு சொல்லுவோம், அதுவும் ஒன்று போட்டாச்சு. கூடவே அவியல், அது கூடவே நம்ம முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி போட்ட ஒரு பொரியல், பீட்ரூட் பச்சடி, சாப்பாடு, சாம்பார், ரசம், அதே மாதிரி தயிர், பாயசம், பப்படம், பழம். இதுதான் நம்ம சத்யா விபவம். அது கூடவே நம்மளுக்கு புத்தரி பாயசம் கிடைக்கணும். ஆல்ரெடி அந்த டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஓணத்துக்கு அன்னைக்கு சாப்பிடணும். அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சத்யா சாப்பிட்ணுன்ட்டு அம்மா சொன்னாங்க. அதனால் ஃபஸ்ட்டு புத்தரி சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு சாம்பார் எல்லாமே ஊற்றி கொடுத்தாச்சு. இப்படி நம்ம ஓணம் இந்த வருஷம் சூப்பராக போயிடுச்சுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.